அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஜமாய்க்கன் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த ஜமாய்க்கன் சிக்கன் கறிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடுவோம். இங்கே நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா பாப்ரிக்கா பவுடர், 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ், 1 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 30 to 35 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிடுவோம். ஸோ இதோடு சேர்த்து ஃப்ரைடு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அதை ஃப்ரைடு கறி லீவ்ஸ்னால் வந்து ஃப்ரை பண்ண கருவேப்பிலை அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குக் பண்ணும்போது இதோடு சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டில் எதனாலும் போட்டுக்கலாம். பட் ஃப்ரைடு கருவேப்பிலை போட்டால் ஃப்ரைடு கறி லீவ்ஸ் போட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதை நம்ம 30 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிடுவோம். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் போட்டுருவோம். நல்லா வந்து ஒரே ஒரு வாட்டி கிண்டி விட்ருங்க. சிக்கன் எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனாக வரணும். ப்ரௌனாக வரும்போது நம்ம இதிலேருந்து எடுத்துருவோம். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா சிக்கனுமே வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சரில் வரணும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் வந்து இதிலேருந்து எடுத்துருவோம். எடுத்து தனியாக வேறு எதுலையாவது மாற்றிடுவோம். சிக்கன் ஃப்ரை பண்ண பேன்லேயே வந்து இப்போ என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஸோ அதோடு சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தலை ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்ருங்க. இதோடு சேர்த்து தைமி போட்டுக்கோங்க. தைமி இல்லாதவங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. என்ன பண்ணலாம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவோம். வெங்காயமும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வேகட்டும். வெந்தக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டுருவோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சாஃப்டாக வர வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சாப் பண்ணியிருக்கிற டொமேட்டோ இது போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்ருங்க. இதோடு சேர்த்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற குடமிளகா, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸு, காஞ்ச மிளகாவை நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் அது வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இங்கே நான் 3 பேருக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். திரும்ப இது எல்லாமே சேர்ந்து வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். See you after 2 minutes. 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சா, எல்லாமே நல்லா ஒரு மாதிரி சாஃப்டான டெக்ஸ்டரில் வந்துருச்சான்னு. ஸோ வந்தோடனே நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை வந்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ என்ன பண்ணலாம், சிக்கன் வந்து வேக வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் வந்து சிக்கன் ப்ராத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஊற்றிக்கோங்க. அது இல்லாதவங்க வந்து நல்ல ஒரு டம்ளர் வந்து கொதிக்க வச்ச தண்ணியை வந்து சூடு பண்ண தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போது இதோடு சேர்த்து ஒரு டம்ளர் மட்டும் சிக்கன் ப்ராத் ஊற்றிடலாம். ஸோ நான் இங்கே வந்து 3 பேருக்கு பண்ணுறனால 2 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போது இங்கே ஒரு சாஸ் ஒன்று ஊற்ற போகிறோம். இதில் வந்து டார்க் சோய் சாஸு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வந்து வினிகர், 1/2 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர், இது 3 யூஸ் பண்ணி ஒரு சாஸு. அங்கே வந்து ஒயின் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டாக இதை நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணதுலேயே உப்பு போட்டோம். அப்புறம் வினிகர்லேயுமே வந்து நல்லா உப்பு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளம்பிடுங்க. 25 நிமிஷம் கழித்து வந்து பாருங்கள், எண்ணெய் மேலே விட்டுருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எதை வச்சு கார்னிஷ் பண்ணணுமோ அதை வச்சு முடிச்சுருவோம். ஸோ இங்கே 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், ஒரு மாதிரி வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீட்டமாக வெட்டி வச்சுருந்த கேரட் அதை போட்டுருவோம். அப்புறம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது இல்லாதவங்க வந்து கடைசியில் வந்து புதினா மல்லி அது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ திரும்ப ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு சிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 7 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ பக்காவாக செட் ஆகிருச்சு எல்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை ரைஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஸ்டூ மாதிரி தான் வரும். ஸோ அதுதான் வந்து ஜமாய்க்கன் சிக்கன் கறியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. பட் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிளேட்டிங்கும் சர்விங்கும் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஸோ இதான் நானும் இந்த ரெசிபியை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாருங்கள், டெக்ஸ்டர் எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி பெப்பர் சிக்கன் ஃப்ளேவரில் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இப்போ செக் பண்ணிடலாம். பிஸ்மில்லா. சீரியஸ்லி நான் எப்படி வரும்னு பயந்தேன். பட் உண்மையிலே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.